பாக்கியா மேல பயங்கர கொலைவெறியில இருக்கிற எங்க கோபி, ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையுமே பொறுக்க முடியாம, எங்க திதி கரைச்சதுலேருந்து எல்லா விஷயங்கள யோசிச்சு பார்த்துட்டு, தான் அப்பாவோட திதிய அவங்களும் வந்து வாங்கி கரைச்சுட்டு, அதுக்கு பிறகு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர கோபி, "நான் போய் அம்மாவ பார்த்துட்டு வரேன் ராதிகான்னு" எங்க கோபி வந்து ராதிகா கிட்ட சொல்ல, ராதிகா சொல்றாங்க, "இந்த நேரத்துல நீ அங்க போறது சரியா இருக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "வேற என்ன பண்ண சொல்ற? அந்த வீட்ல இருக்கவங்க யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா எங்க அப்பா இறந்த இடத்தையும், அதே நேரம் எங்க அம்மாவையும் நான் பார்த்துட்டு வரணும். நான் போயிட்டு வரேன் ராதிகான்னு" சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இவர் பிரச்சனையை இழுத்து விடாம இருந்தா சரின்னு எங்க ராதிகாவும் யோசனையில இருக்கா. இந்த நேரம் வீட்டுக்கு வர கோபியை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு இவர் இங்க வராருன்ற மாதிரி எழில் செழியன் யோசிக்க, ஆனா யாரும் எதுவுமே பேச முடியல. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல நம்ம அவர்கிட்ட எந்த வம்பு சண்டை வச்சுக்க கூடாதுன்ற ஒரு மாதிரியான யோசனையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இங்க பாக்கியா வந்துட்டு இங்க தன்னுடைய அத்தைக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்க நேரத்துல இங்க உள்ள வர கோபி தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனதும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட கையை பிடிச்சிட்டு உட்கார, அவங்க அம்மா எங்க கோபியோட கையை தட்டி விட்டு, "இப்ப நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவங்கள பார்க்கறதுக்காக தாம்மா வந்தேன்னு" சொல்ல, "இங்க பாரு கோபி, நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் திரும்பவும் பேசி ஆரம்பிச்சு திரும்ப உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல. தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் நிம்மதியா இருக்க விடு. இனிமே இந்த வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கஷ்டப்படுத்துறதுல வச்சுக்காத. அவர் இருக்கும் பொழுது இப்படிதான் வந்து அவருக்கு நிம்மதியே இல்லாம ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டேன். திரும்பவும் என்னுடைய நிம்மதியை கெடுத்து என்னையும் அவர் மாதிரி சீக்கிரமா போக வச்சிடாத. அப்படியே போனாலும் சந்தோஷம் தான். அவர் கூட போய் நிம்மதியா இருப்பேன். ஆனா என்ன, எங்க பாக்கியா பேரப்பசங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேனேன்ற ஒரு கவலை மட்டும் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல, எதுக்காகம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எதுக்குமா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்கன்னு சொல்லி இங்க வந்துட்டு கோபி அழுக, "இங்க பாரு, நீ எனக்கு யாரோ, உனக்கு நான் அம்மாவும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்லைன்னு சொல்லியாச்சு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அவ மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில. அவளே என்னை எல்லாரும் என் போல நல்லா தான் பாத்துக்கிறா. அவ மட்டும் எனக்கு போதும்னு சொல்ல, என்னம்மா திரும்ப திரும்ப அந்த பாக்கியாவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாக்கியா எத்தனை வருஷமா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கா? மிஞ்சி போனா ஒரு 2 வருஷமா? இவ்வளோ நாளாக தானே, இந்த பிரச்சனைக்கு அப்புறத்துலேருந்து தானே உங்களை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 35 வருஷமா நான் தானேம்மா உங்களை நல்லபடியாக கவனிச்சிட்டு இருந்தேன். அப்படி நான் இப்படி ஒரு தவறை பண்ணிட்டேன்னு நினச்சி தானே என்னை தூக்கி தூர போடுறீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா விஷயமுமே உங்களுக்கு மறந்து போயிட்டான்னு சொல்லி கேட்கும்போது, எதுவுமே மறக்கலை கோபி. எனக்கு நீ நல்ல மகனாக இருந்த, நல்ல மகனாக எப்போதுமே இருப்பேன்னு நினச்சேன், நல்ல அப்பாவாக இருப்பேன்னு நினச்சேன், நல்ல புருஷனாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ பாக்கியாவுக்கு நல்ல புருஷனா இல்லை, அல்ல உன் பசங்களுக்கு நீ நல்ல அப்பாவா இல்லை, பெத்தவங்களுக்கு நீ நல்ல மகனாவும் இல்லை. எதையுமே நீ சரிவர உன் கடமையை செய்யாதப்போ பின்ன எப்படி கோபி உனக்கு நான் சப்போர்ட்டா எல்லா இடத்துலையும் நின்று பேச முடியும்? அப்படி நான் உனக்கு சப்போர்ட்டா நின்னா எனக்கு மனசாட்சியே இல்லைன்ட்டான அர்த்தம். ஒரு பொண்ணா எங்க பாக்கியோட இடத்துல இருந்து யோசிக்கும் போது அவ எவ்வளவு கஷ்டங்களை வழியை அனுபவிச்சுட்டு இந்த குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கா தெரியுமா? ஒரு பொண்ணு ஒரு கணவர் இல்லாம இந்த உலகத்தை வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படி அந்த பொண்ணு 4 இடங்களுக்கு வெளியில போகும்போது அவ எத்தனை கஷ்டங்களை தாண்டி போகணும் தெரியுமா? இப்பெல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எத்தனை பேர் எத்தனை விதமான ஒரு பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது கோபி? உனக்கு உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அந்த சந்தோஷத்துக்காக உன் மொத்த குடும்பத்தையும் தூக்கி போட்டுட்டு போனவன் தானே நீ. அப்படி பார்க்கையில நீ எந்த விதத்துல இங்க வந்து திரும்ப என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் எதுவுமே புரியலைன்னு சொல்லி எங்க வந்து பாட்டி கேட்க, எங்க கோபி, "அம்மா மன்னிச்சிருங்கம்மான்னு" சொல்லி எங்க திரும்ப அழுக, மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையில நீ பண்ண எல்லா விஷயங்களையும் சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறியா கோபி? அது காலத்துக்கும் மறையவே மறையாத ஒரு விஷயம். மாறவும் போறதில்ல, மறையவும் போறதில்ல. அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதனுடைய காயங்கள், நீ ஏற்படுத்திட்டு போன காயங்கள் எல்லாம் எல்லாருடைய மனசுல இருக்கப்போ, அது அவ்வளோ சீக்கிரத்துல நீ நினைக்கிற மாதிரி மருந்து போட்டு சரி பண்ற அளவுக்கு நீ எந்த விஷயத்தையும் செஞ்சுட்டு போகல அப்படின்னு சொல்லி இங்க திரும்பவும் கோபியை காயப்படுத்துற மாதிரி பாட்டி பேச, அதுக்கு எங்க கோபி வந்துட்டு, "அம்மான்னு சொல்லிட்டு அழுக, தயவு செஞ்சு என் முன்னாடி இதுக்கப்புறம் வந்து நின்னுடாத. அதுக்கப்புறம் நீ என்னைக்கு என்னை பார்த்துட்டு போறியோ அதுதான் என்னுடைய கடைசி நாளாக இருக்குன்னு" சொல்லி எங்கள் கோபியை பார்த்து மிரட்டுற மாதிரி சொல்ல, "அம்மா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்கம்மான்னு" சொல்ல, "நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேனா, இனிமேல் நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு" சொல்லி எங்கள் கோபியை வெளியில் அனுப்ப, வெளியில் வர எங்கள் கோபி ரூமை சாத்திட்டு வராங்க. அதுக்கு பிறகு அங்கே எங்கள் பாட்டி வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்க, வெளியில் வர கோபி இங்கே பாக்கியாவை பார்க்குறாங்க. பாக்கியாவை பார்க்கறதுக்காக கிச்சனுக்கு போகிறவங்க, "நீ பண்ணுறது, நீ நடக்கிறது எல்லாமே சந்தோஷமாக இருக்குல்ல? ஏன்னா உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உன் பக்கம் இழுக்கணும்னு நினச்சேன், உன் பக்கம் இழுத்துட்டேன். இப்போ எல்லாரும் உன் பேச்சை கேட்குற மாதிரி பண்ணிட்டேன். என் அம்மாவை முதற்கொண்டு ஆரம்பத்தில் என் அம்மா ஒன்று அடக்கி ஆழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நீ என்னுடைய அம்மாவா அடக்கி ஆண்டுகிட்டு இருக்க. இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சேன், நடத்தி காட்டிட்டல பாக்கியா" அப்படின்ற மாதிரி சொல்ல, "தேவையில்லாமல் இப்போ எதுக்கு எங்கள் அம்மா கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு" சொல்ல, "பசங்களையும் உன் பக்கம் இழுத்துட்டேன், பெத்த அம்மா அப்பாவையும் உன் பக்கம் இழுத்துட்டேன், என்னை தனி மரமாக நிற்க வச்சிட்டியே பாக்கியான்னு" சொல்லி கேட்குறப்போ, "தனி மரமாக நிற்கிறதுக்கு காரணம் நீங்களா இல்லை நானா? இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிறகும் நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையான்னு"
போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட எங்க கோபி ரொம்ப கோவத்தோட எங்க பாக்கியாவை பார்க்க இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அத்தையே சொல்லியிருப்பாங்க, திரும்ப இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லி எங்க பாக்கியாவும் சொல்ல, இந்த வீட்டை எங்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தானே இப்படி ஆடிக்கிட்டு இருக்க, திரும்ப இந்த வீடு என் கைக்கு மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்போ இந்த வீட்டுக்கான மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு திரும்ப இந்த வீடு உங்களுக்கு வேணுமா, அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை இத்தோட போட்டு கொளுத்திட்டு போங்க. ஏன்னா இந்த வீடு என் மாமனார் என் அத்தை வாங்கின, என் அத்தை வாழ்ந்த ஒரு பொக்கிஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட இந்த வீட்டை நீங்க கலைக்கணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்ல, ஏன் முடியாது, என்னால முடியும், ஆனா என் அம்மா ஒருத்தவங்களுக்காக தான் நானும் விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கேன். என் அம்மா மட்டும் இல்லைன்னா நடக்கிறதே வேற, நான் என் பசங்களுக்காக கூட பார்க்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன்னு சொல்ல, பாத்திலடி இனியா, உன் அப்பா பேசுற பேச்ச நீ இவருக்காகவா சப்போர்ட் பண்ணி பேசின, இவருக்காகவா ஃபீல் பண்ணி அழுத, உன்னை பத்தியோ உன் அண்ணன்களை பத்தியோ அவருக்கு கவலை இல்லை, அவருக்கு அவருடைய அந்த கோபம் மட்டும்தான் முக்கியம், என்ன பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் முக்கியம்னு சொல்ல, என்ன டாடி இப்படிலாம் பேசுறீங்க, அப்போ நாங்கள் யாருமே உங்களுக்கு முக்கியம் இல்லை, அம்மாவா பழி வாங்குறதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்க, நாங்களும் அதை கேட்டுட்டு பொறுமையாக இருப்போம்னு வேற நீங்கள் நினைக்கிறீங்களா, பாட்டியை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நாங்களும் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் இங்கே ஒவ்வொரு நாள் வந்து பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்க, அது அவங்களுக்கு இன்னும் மனசளவில் கஷ்டத்தையும் கொடுக்கும், உடம்பு சரியில்லாமல் போயிடும், பேசாமல் நீங்கள் இந்த வீட்டுக்கு வர்றது கடைசியாகவே இருந்துட்டு போகட்டும், இந்த வீட்டுக்கு நீங்கள் வரவே வராதிங்கன்னு சொல்ல, அதுக்கு இங்கே கோபி சொல்கிறாங்க, என் பொண்ணையும் நீ உன் பக்கம் மாற்றிட்டலன்னு சொல்லும்போது, நான் யாரையும் மாற்றணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, இப்போ தான் அவங்களுக்கே ஒரு பக்குவம் வருது, எது உண்மை எது பொய்ன்னு இப்போ தான் அவங்களுக்கே எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, அப்படி பார்க்கையில் இத்தனை வருஷமான அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி அவங்க இப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க, எப்படி அம்மா இவ்வளோ வருஷமா அப்பா கூட வாழ்ந்தாங்கன்றதை நினச்சி இப்போ அவங்க எனக்காக கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் கோபி பயங்கரமாக முறைக்கிறாங்க, இவ்வளோ பேச்சு பேசுகிற நீ, இவ்வளோ பேச்சு பேசுகிற நீ எதுக்காக நான் கட்டின தாலியை இன்னமும் கழுத்தில் சுமந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன அது மட்டும் உனக்கு வேணும், மற்றவங்களுடைய பார்வைக்கு நீ நல்லா வாழ்றது அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் காட்டிக்கணும், இந்த பூ பொட்டு இது எல்லாமே வந்துட்டு நான் உனக்கு போட்ட பிச்சடி அப்படின்னு சொல்லி எங்கள் கோபி பார்க்க, கோபி திட்டம் இதை பார்த்த எழில் சிலியன் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக கோவம் வருது, உடனே தன்னுடைய அப்பாவோட சட்டியை பிடிக்க போக எங்கள் உடனே பாக்கியா நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வராங்க, பக்கத்தில் வர பாக்கியா மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லி எங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாத குறையா எங்கள் கோபியை தரன்னு இழுத்துட்டு வராங்க சட்டையை பிடிச்சி, என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுற நீன்னு எங்கள் பாக்கியாவை பார்த்து கேட்க, எங்கள் வெளியே பிடிச்சி கேட்டுக்கு வெளியிலே தள்ளிவிட்டு, இங்கே பாருங்க இப்போது எல்லாருக்கும் முன்னாடியும் நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கழுத்தில் நீங்கள் கட்டின தாலி கிடக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய குத்தமாக தெரியுதுல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கே பாக்கியாவை பார்த்துட்டும் இங்கே கோபியை பார்த்துட்டும் ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ராதியா வேகமாக ஓடி வந்து எங்கள் கோபி பக்கத்தில் நின்று, என்ன கோபி என்னாச்சுன்னு சொல்லும்போது, இந்த பாக்கியா என்னை இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளுற அளவுக்கு அவளுக்கு பெரிய அதிகார திமிராயிடுச்சு, இனிமேல் இந்த வீட்டில் அப்பாவும் இல்லை, அதிகாரத்தை தான் கையில் எடுத்துக்கலான்ற ஒரு ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான், இவளையெல்லாம் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட எங்கள் பக்கத்தில் வரேன், ஊங்கிப்பலான்னு ஒரு அறையப்படுறாங்க, இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ளேயோ என் வீட்டில் இருக்கவங்களை பற்றியோ ஒரு வார்த்தை பேசினா கூட நான் அப்புறம் பேசுகிறேன்னாக்க ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு, இந்த தாலி நீ கட்டின நீ போட்ட பிச்சைன்னு தானே சொன்னேன், நீ போட்ட பிச்சையில் வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது, ஒரு பொண்ணுக்கு பொண்ணாக பிறந்தவங்களுக்கு தாலி எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும், அந்த தாலியை கட்டினவருடைய மதிப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த தாலியை கடைசி வரைக்கும் கழுத்தளவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் சொல்லப்போனால் நீ சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம்தான், ஏன்னா கல்யாணம் பண்ண நாளேந்து நீ எனக்கான எந்த மரியாதையும் கொடுத்ததில்ல, எந்த மதிப்பும் கொடுத்ததில்ல, ஒரு பொண்ணா எந்த இடத்துலையும் நடத்தினதில்ல, மனுஷியா கூட பார்க்காத நீ கட்டின தாலியை நான் எதுக்கே கழுத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கணும், இது என் கழுத்து நெரிக்கிற ஒரு தூக்கு கயிறா தான் இப்போ எனக்கு தோணுது, இத்தனை காலமாக இதை பற்றி யோசிக்காமல் இருந்தேன், இப்போ யோசிக்க வச்சதுக்கு ரொம்ப பெரிய நன்றி அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க, எந்த பொண்ணுக்குமே கழுத்தில் கட்டின தாலி அவங்களுக்கு ஒரு வேலையாக தான் இருக்கணும், ஆனால் அதுவே கழுத்து நெரிக்கிற பாம்பாக மாறும் பொழுது தூக்கி வீசுறதுல எனக்கு தப்பே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளட்டி இங்கே கோபி முகத்தில் வீசிடுறீங்க. இங்கே ராதிகா கோபி ரெண்டு பேருமே எங்கள் பாக்கியாவை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா எங்கள் ராதிகாவை பார்க்க, இங்கே பாருங்க ராதிகா, உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணுன்ற ஒரு எண்ணமோ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து நுழையணுன்ற ஒரு எண்ணமோ எனக்கு இல்லை, இனிமேலாவது அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்பப்போ நீங்கள் பேசும்போது கோபியும் உங்கள் கூட இழுத்துக்க பார்க்குறீங்களான்னு கேட்பேங்க, ஏன்னா இப்படிப்பட்டவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை அந்த 30-25 வருஷத்தோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா இவர் கூட வாழணுன்ற ஒரு எண்ணமோ ஆசையோ எனக்கு துளி கூட வந்தது கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்கு இனிமேல் வரப்போகிறதும் கிடையாது, இந்தாங்க நீங்கள் கட்டின தாலி, இந்த தாலியை தூக்கி எறிஞ்சதுனால இவ பூ போட்டு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அமங்கலமாக இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா ஒரு பொண்ணுக்கு புருஷன் கொடுக்கறது மட்டும்தான் பெரிய பொக்கிஷம் கிடையாது, அந்த வகையில் நீ எனக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது,
கிடையாதே. கல்யாணம் ஆகி அத்தனை வருஷமா உன் கூட வாழ்ந்திருக்கேன். உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேணும், நீ ஆசைப்படுறது என்ன, உனக்கு என்னென்ன வேணும் ஒன்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத நினைச்சு நீ எனக்காக ஒருபோதும் எதுவுமே செஞ்சது கிடையாது. வீட்டு செலவுக்குன்னு சொல்லி கொடுக்குற காசை கூட நானே பக்குவம் பண்ணி சேர்த்து சேர்த்து வச்சு அதில் மிச்சம் பிடிச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அதுக்குமே என்கிட்ட பிரச்சனை பண்ணுவேன். இப்போதானே காசு கொடுத்தேன், அதுக்குள்ள உனக்கு என்ன, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லி உங்க அம்மா அப்பா கிட்ட கொண்டு கொடுத்தி, உங்க அம்மா வீட்டில் கொண்டு கொடுத்தியான்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்பேன். ஒரு பொண்ணா இது நாள் வரைக்கும் உன் கூட வாழ்ந்த வரைக்கும் என் அம்மாவுக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சது கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா பெத்த குடும்பத்தை மறந்துடணும்னு நீ நினைப்ப, ஆனா உன் குடும்பத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு நீ நிற்ப. ஆனா இப்படியெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல உனக்கு உறுதுணையா ஒவ்வொரு நாளும் இருந்தல்ல. அப்படிப்பட்ட என்ன நீ என்னைக்காவது வெளியில கூட்டிட்டு போயிருக்கியா? 4 இடங்களுக்கு கூட்டிட்டு போய் இவதான் என் மனைவின்னு ஆசையோட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பியா? எதையுமே செய்யாத ஒன்று நான் உன் மேல எவ்வளோ அன்பு பாசத்தை நான் கொட்டி பார்த்துருக்கேன் தெரியுமா? ஆனா அதெல்லாம் நீ தூக்கி வீசிட்டு இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, இத்தனை வருஷ காலமா இவ கூட வாழ்ந்தப்போ கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுன்னு சொன்னி உனக்கு அசிங்கமா இல்லை? இத்தனை வருஷமா கஷ்டத்தை அனுபவிச்சது நீ கிடையாது, நான் தான். ஆசைப்பட்டதை செய்ய முடியல, ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியல, ஆசைப்பட்டதை வாங்க முடியல, ஆசைப்பட்டதை எதையுமே செய்ய முடியல. ஒன்று உனக்காக வாழ்ந்த, அடுத்து பசங்களுக்காக வாழ ஆரம்பிச்ச. இப்படியே என் வாழ்க்கை போனது. என்னைக்கு நீ என் வாழ்க்கையை விட்டு போனியோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடைச்சது. நீ போன அன்னைக்கு எனக்கு கஷ்டமா தான் இருந்தது உன் மேல வச்ச பாசத்தினால. ஆனா அந்த பாசமெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு இப்பதான் தோணுது. என்னை விட்டு போன உனக்காக நான் கஷ்டப்படுறதை விட எனக்காகவே இருக்கிற என் மாமனார் மாமியார் பிறகு என் பசங்களுக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்தது என் மாமனாரும் என் அத்தையும் மாமாவும் மட்டும்தான். பிறகு என் பசங்களும் நீ உன் பிடிச்சதை செய்மா, உனக்கு பக்கபலமா நாங்க இருக்கோன்னு சொல்லி நின்னாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல நீ எப்படி இருந்தியோ எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க கண்டபடி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அதான் நீ கேட்ட தாலியை தூக்கி எரிஞ்சிட்டல, அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் உன்னோட நினைவுகள்னு சொல்லி எதுவுமே இல்லை. எதையுமே யோசிச்சு பார்க்குற அளவுக்கு கூட இல்லை. ஏன்னா இந்த வீட்டில் நீ எல்லாருக்கும் கொடுத்தது கஷ்டத்தை மட்டும்தானே, நல்லது செஞ்சிருந்தா மட்டும்தானே அதை பற்றி யோசிக்கவும் கவலைப்படுறதுக்கோ எங்களுக்கு தோணும். எதையுமே நீ செய்யாதப்போ உன்னை பற்றி யோசிக்கிறதுக்கோ இல்லை உன்னை பற்றி கவலைப்படுறதுக்கோ இந்த வீட்டில் எந்த பொக்கிஷமும் இல்லை, எந்த நினைவுகளும் இல்லை. சொல்லப்போனா கொஞ்சம் உன்னுடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கு, எடுத்துட்டு வாடா எழில் அதை அப்படின்னு சொல்லும்போது எழில் உள்ளே போய் தன்னுடைய அப்பா இதோட எல்லா ஃபோட்டோவையும் எடுத்துட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாக்யாவுக்கும் அதே நேரம் கோபிக்கும் நடந்த கல்யாண ஃபோட்டோ கொஞ்சம் தான் இருக்கு. அந்த ஃபோட்டோவில் தன்னுடைய அத்தை மாமா இருக்கிற ஃபோட்டோவை தவிர இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற ஃபோட்டோவை எல்லாமே அந்த தெருவில் போட்டு அப்படியே அதில் எண்ணெயை ஊற்றி தீயை போட்டு கொளுத்திடுறாங்க. கண்ணு முன்னாடியே இங்கே எரிக்கிறாங்க. இதை பார்த்த கோபி பயங்கர கோவத்தோட எங்க பாக்யா முன்னாடி வர இங்க ராதிகா பிடிச்சு தடுத்து நிறுத்துறாங்க. இனிமே இந்த வீட்டுக்கோ இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ உனக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. பெத்த பொண்ணே உன்னை வெறுக்கிற அளவுக்கு நீ பேசின பேச்சு எல்லாமே அப்படி இருந்தது. ஆரம்பத்துலேருந்து என் பொண்ணு பொறுமையா இருந்ததுக்கு காரணம் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம இருந்தா. இப்போ அவளுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இத்தனை வருஷமா நான் பட்ட கஷ்டங்களை இப்பதான் அவ புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு அவன் என்கிட்ட அதை பத்தி பேசவும் ஆரம்பிச்சிருக்கான். அவளுக்கு இதே மாதிரியான கஷ்டத்தை அவளுடைய வாழ்க்கைக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கவே மாட்டேன். அவள் நல்லா படித்து பெரிய ஆளாக வருவான். அவள் வந்ததுக்கு பிறகு அவளுக்கான வாழ்க்கையை அவளுக்கான வாழ்க்கை துணையை நானே ஏற்படுத்தி கொடுப்பேன். அவளுடைய வாழ்க்கையிலையும் எந்த விதத்திலையும் தலையிட வேண்டாம், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். என்னுடைய அத்தை, என் பசங்க, பிறகு என் பொண்ணுன்னு இப்படி எல்லாருக்கும் நானே முன்னாடியாக இருந்து நான் எல்லா விதத்துலையும் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறேன். யாருமே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போன நீ இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, பேசுறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை கோபி அப்படின்னு சொல்லி பேச, என்ன மரியாதையே இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கெல்லாம் மரியாதை நான் எந்த விதத்தில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்? மரியாதை கொடுக்குற அளவுக்கு நீ அப்படி எதுவுமே இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நடந்துக்கவே இல்லையே. 30 வருஷமா செஞ்சேன் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னியே, இது எல்லாத்தையும் மனசார செஞ்சியா நீ? இல்லவே இல்லையே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்ககிட்ட நான் பணத்தை கேட்கும் பொழுது இந்த வீட்டு செலவுக்காக அப்போ நீ எரிஞ்செறிஞ்சு விழுவ. என்கிட்ட பணத்துக்காக எதுக்கு இப்படி என்கிட்ட முன்னாடி நிற்கிற, உன்னால் முடிஞ்சதை செய்ய மாட்டியா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்பேன். சரி, என்னால் முடிஞ்ச ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போன்னு நானும் நினச்சி ஆரம்பித்தா கடைசியில் அந்த பிஸ்னஸை செய்யக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்ச. இதெல்லாம் என் மனசில் ஆளை பதிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் உன் மேலே தப்பு இல்லை அப்படின்றதுக்காக நீ மற்றவங்க மேலே பழி போட்டு வாழ்றது மட்டும் இல்லாமல் உன் மேலே தப்பே இல்லாத மாதிரி நீ நடந்து பார்ப்பாரு ஒவ்வொரு இடத்துலையும். அப்பெல்லாம் உன் மேலே அவ்வளோ அளவுக்கு அதிகமான கோபமும் எனக்கு வரவும் ஆரம்பிச்சுது. இனிமே உனக்கோ இல்லை இந்த குடும்பத்துக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை சொல்லி வைங்க ராதிகா. இதுக்கப்புறம் இவரால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ எனக்கோ இல்லை யாருக்குமே பிரச்சனை வந்ததுன்னா பிறகு நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவேன். இவரால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு மேடம்னு சொல்லி இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், பிறகு நீ இந்த ஏரியாவில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியா மிரட்ட. என்ன பாக்கியா, என்ன மிரட்டுறியா? உனக்கு இப்போ நீ தான் எல்லா அதிகார தோரணையும் பண்ணணுன்ற அதிகாரத்திலையும்
உனக்கு துணையா எல்லாரும் இருக்காங்கன்ற ஒரு ஆணவத்துல யார்த்தையான்னு சொல்ல, நீ எப்படினாலும் எடுத்துக்கோ. ஆமா, எனக்கு இப்ப துணையா எனக்கு என் பசங்க இருக்காங்க, என் அத்தை இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா உன் பக்கம் நிக்கிறதுக்கு யாரு இருக்கா? நீ சின்ன தப்பு பண்ணா கூட தூக்கி எறிஞ்சிட்டு போற அளவுக்கு இங்க ராதிகா கோவப்படுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு உனக்கே தெரியும். ஆனா அப்படி இருந்து கூட அந்த தவறுகள் எதையுமே புரிஞ்சுக்காம எல்லா பழியும் தூக்கி திரும்ப திரும்ப என் மேல போடுறதுக்கு வரும்பொழுது, இப்ப கூட எனக்கு உன் மேல கோவம்லாம் வருதோ இல்லையோ, கொஞ்சம் இரக்கம் வருது. ஏன்னா பின்னால உன் வாழ்க்கை என்னாகுன்றது எனக்கு இப்பவே என் கண்ணு முன்னாடி நல்லாவே தெரியுது. இப்போ பக்கத்துல நிக்கிற ஆளு கூட இல்லாம ஒத்தையா தனியா தனியா தவிச்சு நிப்ப. அப்போ யாருமே இல்லாம கஷ்டப்படுறத நாங்க எல்லாருமே பார்க்க தான் போறோம்னு சொல்லும்போது, ஆமா அது யாருக்கு நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன்னு சொல்ல, ஏற்கனவே இதே மாதிரி தான் என்கிட்ட சவால் விட்ட. ஆனா இப்ப வரைக்கும் உன் பக்கத்துல இருக்க யாருமே இல்லாம தானே இருக்காங்க. பெத்த பொண்ணு கூட இப்ப தூரமா தூக்கி ஒதுக்குற அளவுக்கு நீ நடந்துகிட்ட. உன்னோட செயல்கள் அப்படி இருக்கு. உன்னை நம்பி வந்தவங்களையாவது இனிமே சரியா கவனிச்சுக்கிறதுக்கு பாரு. அவங்க கிட்டயும் இந்த பாகுபாடு வேற்றுமை இது எதையுமே காட்டாம அவங்களுக்காக உண்மையா இருக்க பாரு. உண்மையா உழைக்க பாரு, உண்மையா செய்ய பாரு. மனசார அவங்களுக்காக எதையுமே செய்ய பாரு. அதை விட்டுட்டு கடமைக்காக வாழ்ந்தோம் கடமைக்காக செஞ்சோன்னு இருந்தேன்னா கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால உன் வாழ்க்கை இனிமே உன்னோட கையில இருக்கு. அதுக்கும் மத்தவங்களை காரணம் காட்டிட்டு இருக்காதுன்னு சொல்லி வாடா போகலாம் அப்படின்னு எங்க தன்னுடைய பசங்களை கூட்டிட்டு உள்ள போக, இது எல்லாமே எங்க ஈஸ்வரி அங்க தூரமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இங்க திரும்பி பார்த்தவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. எங்க ஓடி வந்து ஈஸ்வரி பாக்கியாவை கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன் பாக்கியா, உன்னோட இடத்துல யார் இருந்திருந்தாலும் இவ்வளவு பொறுமையா யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. இவ்வளவு வருஷமா யாரும் பொறுமையா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா எனக்காகவும் அவருக்காகவும் இத்தனை வருஷமா பொறுமையா இவன் கூட கஷ்டப்பட்டு நீ வாழ்க்கையை நடத்திருக்கன்றது இப்போ எனக்கு பார்க்கும்போதே நல்லா புரியுதுமா. ஆனா இதுக்கப்புறமும் இவனால எந்த பிரச்சனையும் வந்ததுன்னா நானே இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். ஏன்னா இனிமேலாவது உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா பாக்கியா போகலான்னு உள்ள கூட்டிட்டு போக, எங்க எல்லார் முன்னாடியும் அந்த தெருவுல வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாம் முன்னாடியும் எங்க கோபி ராதிகா 2 பேரும் அசிங்கப்பட்டு நிற்க, இதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்ன கோபி, நீங்க கேட்கவே மாட்டீங்க. எத்தனை தடவை வந்தாலும் இந்த குடும்பம் உங்களை அசிங்கப்படுத்தி மட்டும்தான் அனுப்பும். உங்களை என்னைக்குமே ஏத்துக்க போறதில்ல. ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்க அவமானப்படுறது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏன் கோபி இப்படியெல்லாம் பண்றீங்க? வாங்க முதல்ல வீட்டுக்கு போகலான்னு சொல்லி எங்க கோபியை கூட்டிட்டு போறாங்க. பேசாம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறதா உங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள போய் பார்க்கணுன்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே போல இங்க என்னையும் ஐயுவையும் பத்தி கவலைப்படக்கூட மாட்டீங்க. எங்க கடைசியில எங்க பாக்கிய சொன்ன மாதிரி நடந்துருமோன்ற பயம் தான் எனக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், இந்த இடத்த காலி பண்ணி நம்ம வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்காக பயந்துகிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போகணுமா? என்னால முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு இங்க ராதிகா சொல்றாங்க, இங்க பாருங்க கோபி, நான் சொன்னது சொன்னதுதான். எங்க பாக்கியாவை அதிகாரம் பண்ண மாதிரி என்கிட்ட அதிகாரம் பண்ணி அதே போல வாழ்ந்தலாம் மட்டும் நினைக்காதீங்க. நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேனோ அதைப்படி கேட்டு நடந்துக்க பழகுங்க. எங்க மைவை கூட்டிட்டு நம்ம இன்னைக்கு ஈவினிங்கே இந்த ஏரியாவை காலி பண்ணி போறோம். இதுக்கப்புறம் அவங்களால நமக்கும் நம்மளால அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்தபடி இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழுவோம். அதை விட்டுட்டு அவங்கள பழி வாங்க போறேன், அவ தான் எனக்கு முதல் எதிரின்னு இப்படி ஏதப்பட்ட காரணங்களை கையில் எடுத்துக்கிட்டு ஏன் சந்தோஷத்தையும் மயு சந்தோஷத்தையும் குறைச்சி அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையும் இழந்துட்டு நிற்க வேணாம். நான் சொல்றேட்ட, இதுக்கப்புறம் நீங்க வர்றீங்களோ வரமாட்டீங்களோ நானும் மயுவும் இங்க இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராதிகா உள்ள போக, இதை கோபி வந்து ரொம்பவே கேட்டுக்கிட்டு ரொம்ப கவலையோட இருக்காங்க. இந்த ராதிகா இப்போ என்ன நம்மளை அதிகாரம் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாலே நினைக்க, இங்க என்னதான் இருந்தாலும் பாக்கிய சொன்னபடி தானே என் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணமும் எங்க கோபிக்கும் வருது. ராதிகாவும் உள்ள போய் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. இங்க எடுத்து வச்சுட்டு, என்ன கோபி உங்களோட எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு ஈவினிங் நான் வீடு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஈவினிங் இந்த வீட்டை காலி பண்றோம், நான் போய் வெளியில வேற வீடு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இங்க வந்துட்டு ராதிகாவும் கிளம்பி போறாங்க. அதுக்கு பிறகு அதுவும் இல்லாம ஸ்கூல் பக்கத்துல மயூர் ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற மாதிரி போயிட்டா எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ராதிகா கிளம்பி போக, வேற எங்கேயும் பிரச்சனைக்கு போகாம வீட்டில் இருக்கிறதுக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப கவலையா இருக்குன்னு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களை விட அதிக கவலையில இருந்த நான் என்ன பண்றது? இல்ல இத்தனை வருஷமா உங்க கூட குடும்பத்துல குப்பை கூட்டி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பாக்கியா இத்தனை வருஷம் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. இப்ப அவங்க பேசும்போது தானே எனக்கு தெரியுது, ஒருவேளை நம்ம தான் தெரியாம வந்து கல்யாணம் பண்ணிட்டோமோ, உங்ககிட்ட விழுந்துட்டோமோன்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ள வந்துடக்கூடாது. அப்படியெல்லாம் வராம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றதை கேட்டு நல்லபடியா சந்தோஷமா வாழ்றதுக்கு பாருங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பழி தீர்க்கிறேன்னு சொல்லி கையில ஏதாவது எடுத்துட்டு கிளம்புனீங்க, அப்புறம் நானும் மையவும் உங்க கூட வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டோம். விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் ஒத்தையில தான் நிக்கணும். ஏன்னா அதுதான் நடக்குமோன்ற ஒரு பயமா எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல, என்ன ராதிகா அந்த பாக்கியா தான் அப்படி பேசுறானா, நீ இப்படி பேசலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்கியா எல்லாமே சரியா தான் பேசினாங்க. அவங்க பேசினதுல எந்த தப்பு
பக்கமே இல்லை. தவறுகள் எல்லாமே உங்க பக்கம் தான் இருக்கு. அதை நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். திருத்திக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்க பாக்கியா சொன்னது போல தான் நடக்கும். அவங்க யோசிச்சு எல்லாத்தையுமே நிதானமா தான் சொன்னாங்க. இதுதான் நடக்கணுன்றதுக்காக அவங்க பேசல. இது நடந்துருமோன்ற ஒரு எண்ணத்துல தான் அவங்க சொன்னாங்க. அதே தான் எனக்கும் தோணுதுன்னு எங்க ராதிகா சொல்லிட்டு வெளியில கிளம்பி போக, எங்க பாக்கியாவை நினைச்சும் ராதிகாவை நினைச்சும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. பாக்கியா மேல ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் ராதிகா கிட்ட அடங்கி போற வாழ்க்கையை நினைச்சு அவங்களுக்கு கொஞ்சம் பீதி தான் ஆகுது. அதே நேரம் எங்க உள்ள போற பாக்கியாவை நினைச்சு எழிலும் சரி செல்லியனும் சரி ரொம்ப பாராட்டுறாங்க. இனிமே அந்த ஆளால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா, நீ கொடுக்கு இனிமே இந்த பக்கம் காலடி கூட எடுத்து வைக்க மாட்டாருன்னு சொல்ல, இனிமே இப்பன்னு இல்லடா எப்போதுமே இந்த பக்கம் வரவே மாட்டாருன்னு எங்க பாக்கியாவும் சொல்றாங்க. எங்க ஈஸ்வரி பாட்டியும் உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டு அவங்களும் கிச்சன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, எங்க பசங்களும் தன்னுடைய வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பொழுதும் போல எங்க கோபிக்கு தான் எதுவுமே புரியாம நில புரியாம வந்துகிட்டு இருக்கு. எங்க வெளியில வீடு பார்க்க போன ராதிகா வேற இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு இங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் வந்துடுவாங்க. வீட்டை காலி பண்ண போறது நிச்சயம். அதுக்கு இடையில எங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி வைப்போம்னு சொல்லி கோபி வேற பேக் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இப்படி நடுத்தெருவுல என்னுடைய போட்டோவெல்லாம் எடுத்து கொளுத்தி போட்டு கழுத்துல இருந்த தாலியை கழட்டி வீசினது வரைக்கும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நினைவுகள் அப்படியே வந்துட்டு வந்துட்டு போக எல்லாரும் அசிங்கப்பட்டப்பா, எல்லாரும் ஏளனமா பார்த்து சிரிச்சது, அசிங்கப்படுத்தியது, எல்லாரும் அவங்கவுங்க தனக்குள்ள பேசிக்கிட்டதுன்னு எங்க கோபியை பத்தி எல்லாரும் தனக்குள்ள பேசிக்கிட்டதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை நினைச்சு ரொம்ப அசிங்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே புழுங்கி நின்றுட்டு இருக்காரு எங்க கோபியும்.